அமுதா எஸ்தர் பேசுறேன் சிஸ்டர். அமுதா எஸ்தர் சிஸ்டர். அமுதா எஸ்தர் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். உங்ககிட்ட வந்து விண்ணப்பம் வச்சதுல இருந்து முதல் விண்ணப்பத்துக்கு வந்து மகனுக்கு வந்து வேலை கிடைச்சிதுங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ரெண்டாவது வந்து சாட்சி பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு 1 வருஷமா வர வேண்டிய ஆர்டர் கிடைச்சது. ரெண்டாவது சாட்சி. ஓகே ஓகே. மூணாவது தம்பிக்கு வந்து முட்டிக்கிட்ட வந்து ஜவு கட் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆபரேஷன் ஆகுறதுக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சாரு உங்க ஜெபத்தை கேட்டு. ஓகே. நாலாவது சாட்சியை பார்க்கும்போது விஜயகுமாரி அம்மாவுக்கு கர்ப்பப்பையில கேன்சர் இல்ல, 2 ரிசல்ட் 2 டாக்டர் கிட்ட போன கேன்சர் நாங்க. அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 3 நாளுக்கு முன்னாடி விண்ணப்பம் அனுப்புனேன். அதுக்கு பிறகு மறுநாள் வந்து கேன்சர் இல்லன்னு ரிசல்ட் வந்துச்சு சிஸ்டர். தேவனுக்கு மகிமை சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். போன திங்கட்கிழமை போய் நாங்க டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஓகே சிஸ்டர். இப்ப வந்து கேன்சர் இல்லன்னு ரிசல்ட் வந்து டாக்டர் வந்து இந்த 4 அற்புதம் வந்து 1 2 4 அற்புதம் தேவன் வந்து உங்க ஜபத்தன் மூலத்துல செய்திருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. உங்க ஊழியத்தையும் உங்க குடும்பத்தையும் இன்னும் தேவன் மேலும் ஆசீர்வாதத்தை இன்னும் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் சிஸ்டர். ஆமென் சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். இந்த சிஸ்டர் மட்டுமே 4 சாட்சி நடந்திருக்கு. கேன்சர் அது இல்லாம நிறைய சாட்சி இந்த சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த சிஸ்டர் ஆசீர்வதிக்கணும் தேவன். அது மட்டும் இல்லாம இந்த சாட்சி நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். தம்பிக்கு ஜவ்வு ஏதோ இதெல்லாம் இருக்கு. எந்த இடத்துல? முட்டியில. ஆனா தேவன் ஆபரேஷனே பண்ணாம அது சரியாகி அந்த கால் ஆபரேஷன் பண்ணாம சரியாகி நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கார். ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி வந்து கேன்சர் வந்து அதை பத்தி சொல்லு. கேன்சர் வந்து 4 மாசமா இருந்திருக்கு. அந்த கேன்சர் வந்து நெக்ஸ்ட் அவங்க தொடர்ந்து லைவ்ல ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களும் விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. பாயிண்ட் கொடுத்து ஜெபிக்கும் போது இந்த திங்கட்கிழமை அவங்க போய் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரிசல்ட்ல வந்து நெகட்டிவ், அதாவது கேன்சர் இல்லைன்னு வந்திருக்கு. அது 4 மாசமா யாருக்கு கேன்சர்? கேன்சர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு 4 மாசமா இருந்திருக்கு. ஆனா லைவ்ல கலந்து ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க பாயிண்ட் கொடுத்து. இப்ப போய் அவங்க செக் பண்ணும்போது கேன்சர் அதாவது கேன்சர் இல்லைன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கணும். 2 சாட்சி. இன்னொரு சாட்சி மூணாவது என்ன? அவங்க ஹஸ்பண்டுக்கு வராத அந்த ஆர்டர் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வராம இருந்த ஆர்டர் வந்திருக்கு. 3 சாட்சி. இன்னொன்னு வந்து அவங்க மகனுக்கு வேலை கிடைத்தது. மகனுக்கு அது வேலை 2008 அவங்க காலேஜ் முடிச்சதுல இருந்து அவங்களுக்கு வேலை இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்து அவங்கள விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஜெபிச்ச கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை எவ்வளவு நாள் இல்லாம இருந்தது? எவ்வளவு வருஷம்? அதாவது 2018 இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம். 6-7 வருஷம். 6-7 வருஷமா வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு லைவ்ல கலந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு இப்ப பாருங்க ஒரு நல்ல வேலையை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் 4 சாட்சி. இவங்க வந்து உங்க ஃபேமிலியில மட்டும். ஆனா இவங்க சிஸ்டர் நீங்க எவ்வளவு நாளா லைவ்ல எங்களோட இணைந்து ஜெபிக்கிறீங்க? நீங்க ஆரம்பிச்சு வராம என்ன நினைக்கிறேன் சிஸ்டர். கிட்டத்தட்ட 1 மந்த். நாங்க 1 மந்த் ஆரம்பிச்சு ஆகுது. இந்த 1 மந்த் எங்க லைவ்ல இணைந்து ஜெபிக்கிறாங்க இந்த சிஸ்டர். ஆனா இவங்க ஒரு ஆளுக்கே தேவன் 4 அற்புதத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சிஸ்டர் அவ்வளோ நம்பிக்கையும் விசுவாசத்தோடு ஜெபிச்சதுனாலதான் தேவன் அற்புதம் செய்ய முடிஞ்சது. நம்ம விசுவாசம் இல்லாம ஜெபிச்சோம் அப்படின்னா அந்த அற்புதம் நடக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அநேக கிராமங்கள்ல வந்து தேங்க்ஸ் ஃபார் காலிங் சிஸ்டர்.